இட்ஸ் ஃப்ரைடே ஈவினிங். டின்னருக்கு தோசை கேட்டிருந்தாங்க. அதுக்கு கொஞ்சமாக கார சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண எக் கிரேவி மீதம் இருந்தது. அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வழக்கம் போல் நம்ம தான் அதை சாப்பிட்டு காலி பண்ணணும். மார்னிங் அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். சடனாக ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு. ஸோ டின்னர் ஒர்க் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஊர் கிளம்புறதுக்கான ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் எடுத்து பார்த்து வச்சுட்டு இருந்தேன். இந்த விஷயம் சின்ன வயசுலேருந்து அம்மாட்ட பார்த்தது தான். அவங்க எந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆனாலும் அது வந்து வேஸ்ட் ஆக விட மாட்டாங்க. ப்ராப்பராக கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் அது வந்து எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, மீதம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி சூடு பண்ணி மார்னிங் அவங்க வந்து அதை தான் எடுத்துப்பாங்க. இப்போ வரைக்கும் அந்த விஷயம் இன்னுமே மாறலை. பட் நம்ம வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு வரும்போது தான் தெரியுது அது வந்து வேஸ்ட் பண்ண முடியல. சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ராப்பராக கரெக்டாக அளவாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது தான். இருந்தாலும் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வேஸ்ட் ஆனால் அதை அவங்க தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக கண்டிப்பாக அதுவும் அந்த டைமில் மைண்டுக்கு அது துளி கூட வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். ஹோட்டல் போனால் கூட 1 or 2 இட்லி மட்டும் ஆர்டர் பண்ணிப்பாங்க. நம்ம சாப்பிட்ட பேலன்ஸ் கண்டிப்பாக மிச்சம் வச்சுருவோம். அதை தான் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்டாலே போதுன்றுவாங்க.